உண்மை அப்படிங்கிறத மட்டும் ரொம்ப நாளாக மறைச்சு வைக்கவே முடியாது. எப்படினாலும் அது வெளியில் வந்துடும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இன்னைக்கு யூகே போரிஸ் ஜான்சன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை நீங்கள் சாதாரணமாக பார்க்காதீங்க, அது உலகம் முழுவதும் எதிரொலிக்கும், குறிப்பாக தைவான் வரை எதிரொலிக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். இந்த இடத்துல தைவான் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் உலகத்தில் நடக்க போகிற அடுத்த ட்விஸ்ட்டுக்கு காரணமாக இருக்க போகுது. அதே போரிஸ் ஜான்சன் அவர்கள் இன்னும் பல விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் யூகேல இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான வீடுகளில் கரண்ட் கட் அப்படிங்கிறது இருக்குது. பெரிய அளவு அங்கே புயல் வந்து விட்டதாகவும் அந்த இயற்கை பேரிடர்கள் மக்கள் அவதிப்படுறாங்க அப்படிங்கிற வேறொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. மக்கள் என்னதான் அவதிப்பட்டாலும், தன்னுடைய நாட்டில் மக்கள் அவதிப்பட்டாலும், பிற நாட்டை பற்றியான அக்கறை இந்த மாதிரியான நாட்டு தலைவர்களுக்கு வருவதற்கான காரணம் என்ன? இதுதான் உலக அரசியலினுடைய மிக முக்கியமான புள்ளி. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். யூகே யூஎஸ் இந்த 2 நாடுகள் தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பெருசாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக போரிஸ் ஜான்சன் அவர்கள் முதல்ல இருந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். அதுக்கான காரணம், ஐரோப்பிய ஒன்றியத்தில் அந்த மனுஷன் கிடையாது. கரெக்டு தானே? ஐரோப்பிய ஒன்றியத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் பிரெக்சிட் வழியாக நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன நாடு தான் யூகே. அப்படி இருக்கும் நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ரொம்ப ஆதரவாக பேசக்கூடிய இந்த மனுஷன் பிரெக்சிட்டால் ஏற்பட்ட பல தோல்விகளையும் சரி செய்து விட்டாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ பிரெக்சிட்டில் தோல்வி அடைந்து, பிரெக்சிட்டே ஒரு தோல்வி அப்படின்னு சொல்கிற நிறைய நபர்கள் இருக்காங்க. அந்த பிரெக்சிட் வழியாக வேலையில்லா திண்டாட்டம் யூகேல நடந்தது, பெரிய அளவு அங்கே வேலை இழப்புகள் வந்தது, பெரிய அளவு சட்டத்திட்டங்களை மாற்றி அமைத்தார்கள். இன்றைக்கும் பிரான்ஸுக்கும் யூகேக்கும் எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது அங்கே இருந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் மீறி யூகே அப்படிங்கிற இந்த நாடு ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை மட்டும் பேசுகிறது என்றால் அங்கே நிலவக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகள் தான். இந்த உள்நாட்டு பிரச்சனைகளை கொஞ்சமாக டீவியேட் பண்ணணும், இல்லை ஒரு யுத்தம் நடந்தாதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் யூகேயும் யூஎஸும் போக முடியும். இது எழுதப்படாத ஒரு விதியாக இருக்குது. எப்போ எல்லாம் இந்த உலகத்தில் பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் அடி வாங்குதோ அந்த நேரத்துலலாம் ஒரு யுத்தம் அப்படிங்கிறது வரும். எதேச்சியாக பொருளாதாரம் அடி வாங்கும்போது சில நாடுகள் என்ன செய்வாங்க? எப்போ உள்நாட்டில் பிரச்சனை வரும், வேலையில்லா திண்டாட்டம் இருக்கும், பசி இருக்கும், பட்டினி இருக்கும், இதனால் உள்நாட்டு கலவரங்கள் வரும். அந்த உள்நாட்டு கலவரங்கள் ஒரு போராக மாறும். உள்நாட்டு புரட்சி அப்படிங்கிறது மறுபடியும் அயல் நாடுகள் சந்திக்கும் போது அது பெரிய ஒரு போராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே மாதிரியான ஒரு உள்நாட்டு போரை தான் இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க. உக்ரைன் இடத்துக்குள்ளே, உக்ரைன் அப்படிங்கிற அந்த நாட்டுக்குள்ளே 2 ரீஜன் இருக்குது. ஒன்று டான்ஸ்டக் மற்றும் லுஹன்ஸ்க். இந்த 2 இடங்களும் டான்பாஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ரீஜனாக அறியப்படுது. இந்த டான்பாஸ் அப்படிங்கிற இந்த ரீஜன் ரஷ்யாவுக்கு ஆதரவான ரீஜன். இந்த இடத்துல தான் இப்போ பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்ப்பாளர்கள், அதாவது உக்ரைனுடைய அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய நபர்கள் ரஷ்யாவை ஆதரிக்கிறாங்க. ரஷ்யாவை எதிர்க்கக்கூடிய நபர்கள் உக்ரைனுடைய அரசாங்கத்தை ஆதரிக்கிறார்கள். இவங்க 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சண்டை தான் உலக போரா மாறும் அப்படின்னு சொல்லி யூகே போரிஸ் ஜான்சன் அவர்கள் சொல்லியிருக்கார். அப்படி சொன்னது மட்டும் கிடையாது, 2000க்கும் அதிகமான நவீன ஆயுதங்கள், அதாவது நான் சொல்கிறது ஒவ்வொரு ரகமான ஆயுதங்கள், 2000 ரக ஆயுதங்கள் அப்படிங்கிறது எங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது? இதே உக்ரைனுக்குள்ளே போரிஸ் ஜான்சன் அவர்களால் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த போரிஸ் ஜான்சன் சொல்கிறாரு, இன்றைக்கி நீங்கள் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு அது ஈஸ்ட் ஏஷியா வர போகும், தைவான் வர எதிரொலிக்கும், தைவான் கூட நம்ம கைவிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விடுறார். இந்த வார்த்தையிலிருந்து சீனா இதுக்குள்ளே வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரியுது. வின்டர் ஒலிம்பிக்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முடிக்க வேண்டும். அதே நேரத்தில் உலகம் போடுற இந்த விஷயம், இந்த கால்குலேஷன் எல்லாத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறார் ஷி ஜின்பிங் அவர்கள். இந்த ஷி ஜின்பிங் அவர்கள் அடுத்த கட்டமாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் இல்லாட்டி ஒரு செய்தி அறிக்கையை வெளியிட்டால் போதும், நான் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கேன், இல்லாட்டி ரஷ்யா இப்படி தான் செஞ்சிட்ருக்கு, அமெரிக்கா செய்கிறது தப்பு, இதே மாதிரி ஒரு செய்தி அறிக்கை வந்தால் உலக நகர்வுகள் அப்படிங்கிறது என்டையராக சீனாவை பேஸ் பண்ணி சுழல தொடங்கும். ஏன்னா ரஷ்யா அடி வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருக்கும்போது ரஷ்யாவை அடிக்கிறதுக்கு இன்னொரு நாடுகள் தயாராகவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக இங்கே நம்ப வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா இவ்வளோ நாள் 2 லட்சம் போர் வீரர்களை நிப்பாட்டி இருக்கீங்க, இவ்வளோ இமேஜஸ் இருக்குது, இவ்வளோ டேங்க் இருக்குது இப்படின்னு சொல்கிற நாடுகள் நீ இதை தான் செய்கிறேன், நான் உன்னை அடிக்க வரேன் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. உக்ரைன் நாட்டுக்குள்ளேயும் என்னுடைய படைகள் இருக்குது அப்படிங்கிற உண்மையும் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். உக்ரைன் நாட்டுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஐரோப்பிய ஒன்றியமே உன்னை நம்பி தான் இருக்குது உக்ரைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த உக்ரைனுடைய அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஷோல்டர் பெயின், அதாவது என்னுடைய தோளில் இருக்கக்கூடிய சுமை எனக்கு புரியுது, நான் தோத்துட்டேன்னா ஐரோப்பிய ஒன்றியமே தோத்துருச்சு, ஏன்னா ரஷ்யா உள்ளே வந்துடும் அப்படிங்கிறது தான் இப்போ உக்ரைனுடைய ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. உக்ரைன் நாட்டு தலைவரும் புட்டின் அவர்களும் இன்னைக்கு பேசிக்கொள்வார்கள், அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்தது உக்ரைன் நாட்டு தலைவர் தான் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்று வெளியாக இருக்கும்போது அடுத்ததா உக்ரைன் நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும்.
ஒரு நாட்டுக்கு ஆளும் கட்சி எந்த அளவுக்கு பலமோ அதே மாதிரி எதிர்க்கட்சியும் சரியாக வேலை செய்தால்தான் அந்த நாடு உருப்படியாக இருக்கும். அந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விக்டர் மெடாவெட்செக் அப்படிங்கிறவர் உக்ரைன் அப்படிங்கிற இந்த நாட்டை மையப்படுத்தி விர்ச்சுவலாக ஒரு போர் அப்படிங்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விர்ச்சுவல்னா இருக்கு ஆனால் இல்லை, போர் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு, ஆனால் உண்மையிலேயே போர் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த விர்ச்சுவலான ஒரு போரை மையப்படுத்தி வெஸ்டர்ன் வேர்ல்டுகள், மேற்குலக நாடுகள் பல பில்லியன் அப்படிங்கிறத சம்பாதிக்கிறாங்க, பல பில்லியன் எங்களை கடனாளியாக மாற்றி வருகிறார்கள் அப்படிங்கிறதான் எதிர்க்கட்சி தலைவருடைய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. சொல்லப்போனால் இப்போது வரையிலும், அதாவது இந்த கொஞ்ச நாட்களாக இவ்வளோ பெரிய போர் பதட்டம் வந்த பிறகு உக்ரைனுக்கு ஏற்பட்ட செலவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 to 30 பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 13 to 30 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் இப்போ உக்ரைனுக்கு புதுசாக வந்திருக்கு என்பதுதான் நிதர்சனமான உண்மை. யூகேவினுடைய போரிஸ் ஜான்சன் அவர்கள் சொல்கிறாங்க, ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமிப்பு செய்தால் ரஷ்யாவினுடைய பெரிய பெரிய நிறுவனங்கள், பணக்காரர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அமெரிக்காவினுடைய டாலர் கிடைக்காத வண்ணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அறிவிப்பாக இருக்குது. ஸோ மறுபடியும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் இந்த உலகம் ரன் ஆக வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லாமல் செயல்படுகிறார்கள். ரஷ்யாவுக்கு அமெரிக்க டாலர் கிடைக்காமல் இருந்தால் ரஷ்யாவினுடைய தொழிலதிபர்கள், தொழிலாளர்கள் யாருமே வேலை செய்ய முடியாது. அதனால் ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சுணுக்கம் வரும் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு கால்குலேஷனாக இருக்குது. நல்லா கவனிச்சா தெரியும், பங்கு வர்த்தகம் அப்படிங்கிறத இப்போ யாரும் நம்பி செய்ய மாட்டுக்காங்க. கோல்டு ப்ரைஸ், தங்கத்தினுடைய விலை இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி அடிச்சு பார்க்கும்போது விருன்னு அது மேலே ஏறிட்டு இருக்கு. ஏன்னா பங்கு வர்த்தகத்தில் முதலீடு பண்ணக்கூடிய நபர்கள் பங்கு வர்த்தகத்திலேருந்து அவங்களுடைய பணத்தை எடுத்து எதில் முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க, தங்கம் போன்ற நம்பக்கூடிய மாதிரியான அசட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பங்கு வர்த்தகம் எப்போ வேண்டுமானாலும் இந்த பெயர் சொல்லி, இந்த வார் வந்துருச்சு, உக்ரைன் ரஷ்யா வார் வந்துருச்சுப்பா, பங்கு வர்த்தகம் படுத்துருச்சுன்னு சொல்லி மொத்த பணமும் வேனிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் இந்த போர் பதட்டம், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், இதை பேஸ் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை செஞ்சுக்கோங்க. சரி, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இப்போ ஏற்பட்டிருக்கும் இந்த பார்டர் பிரச்சனையில், எல்லை பிரச்சனையில் 2 நபர்கள் கொல்லப்பட்டதாக ஒரு செய்தி சொல்லுகிறது. அந்த 2 நபர்களும் உக்ரைன் நாட்டை சார்ந்தவர்கள். இந்த 2 பேரையும் கொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டான்ஸ்க் மற்றும் லுகான்ஸ்கை சேர்ந்த நபர்கள் தான். அவங்க தான் இங்கே ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டான்ஸ்க் மற்றும் லுகான்ஸ்க் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் கிட்டத்தட்ட 80க்கும் அதிகமான முறையில் இந்த மாதிரியே உக்ரைனுடைய அரசாங்கம் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறது, சீஸ்ஃபயரை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்க்க போனால், அதாவது உக்ரைன் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்பிஆர் மற்றும் டிபிஆர் பகுதிகளிலிருந்து, லுகான்ஸ்க் மற்றும் டான்ஸ்க் இந்த 2 பகுதிகளிலிருந்து வரக்கூடிய தாக்குதல் வழியாக 60க்கும் மேற்பட்ட சீஸ்ஃபயர் எல்லை மீறல்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யா உக்ரைனை முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செய்யாது. முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செய்யணும்னா ரஷ்யாவுக்கு 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் இராணுவ வீரர்கள் தேவை. இப்போதைக்கு ரஷ்யா என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய இந்த எல்பிஆர் டிபிஆர் இல்லாட்டி டோன்பாஸ் அப்படிங்கிற அந்த ரீஜனை மட்டும் கையகப்படுத்துவார்கள். அப்படி கையகப்படுத்திய பிறகு அவங்களுடைய செக்யூரிட்டி, எல்பிஆர் டிபிஆர் ரீஜனுக்கான மொத்த செக்யூரிட்டியும் ரஷ்யாவினுடைய கைகளுக்கு போகும். அதன் பிறகு ரஷ்யா என்ன செய்வாங்க, இன்னும் கொஞ்சம் மாதங்களுக்கு பிறகோ வருடங்களுக்கு பிறகோ என்டையர் உக்ரைனை கையகப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லியும் யார் சொல்லிட்டு இருக்காங்க, நாட்டோ படையினுடைய சீஃப் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பென்டகனில் மிக முக்கியமான ஒரு மீட்டிங் நடக்க போகுது. யாரெல்லாம், ஜோ பைடன் அவர்களும் அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் எல்லாருமே சேர்ந்து எப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறது அந்த மீட்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஜெர்மனியில் வச்சு ஒரு மீட்டிங் நேற்று நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி இந்த வெள்ளை மாளிகை இல்லாட்டி பென்டகனில் வச்சு ஒரு மீட்டிங் நடக்க போகுது. மேக்ரோன் அவர்கள், பிரான்சினுடைய மேக்ரோன் அவர்கள் புட்டின் அவர்களுடன் இன்னைக்கு தொலைபேசியில் பேசுவார் அப்படிங்கிற வேறொரு விஷயமும் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இது எல்லாத்துக்கும் பிறகு இவங்க என்ன சொல்ல போகிறாங்க, போர் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் சொல்ல போகிறாங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நான் போருக்கு வரவே இல்லை, போர் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த கூட இல்லை, மேற்குலக நாடுகள் செய்யக்கூடிய இந்த விஷயம், அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு இவங்க தள்ளி கொண்டு போயிட்டே இருக்காங்க, இதை எதிர்க்கிறதுக்காக நான் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், ஒருவேளை போர் புரியலாம் என்பதுதான் அவங்க சொல்கிற ஒரு நியாயமாக இருக்கிறது. இந்த இடத்துல சீனா இன்னும் வரல, ஆனால் கியூபாவை சேர்ந்த பல தலைவர்களும் இப்போது ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள். ஸோ கியூபா அப்படின்னு சொல்லும்போதே அது கண்டிப்பாக ஒரு கம்யூனிச நாடு. ஸோ கியூபா இங்கே வரும்போது அடுத்ததாக வியட்நாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வியட்நாமுக்கு பிறகு வடகொரியா அந்த நாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சீனா இன்னும் 1-2 தினங்களில் இதுக்கான என்ட்ரி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வின்டர் ஒலிம்பிக்லாம் முடிஞ்சிடும். இதன் பிறகு தான், அதாவது இந்த 23ஆம் தேதி அப்படின்னு சொல்லி ஒரு டெட்லைன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதன் பிறகு தான் நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும். இது நடக்காது அப்படின்னு சொல்லி பலராலும் சொல்ல வேண்டிய இல்லாட்டி சொல்லக்கூடிய தருணங்கள் வரும் என்று சொல்லலாம். இந்த எல்பிஆர் டிபிஆர் அப்படின்னு சொன்னேன் பாருங்க, லுகான்ஸ்க் பீப்புள் ரிப்பப்ளிக், டோன்ஸ்க் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது தான்.
இந்த 2 ரீஜன்ல இருந்து நிறைய மக்கள் ரஷ்யாவினுடைய பல ரீஜனுக்கு பஸ் வழியாகவும் ட்ரெயின் வழியாகவும் பல இடங்களில் தங்க வைக்கப்படுகிறார்கள். அப்படி தங்க வைக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரஷ்ய வீரர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள் அவங்களுடைய கவர்மெண்ட் கிட்ட அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் என்ன சொல்றாங்கன்னா, சீக்கிரமா சைபர் அட்டாக்ஸ் நிறைய இடத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. FBI-ல அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. சைபர் அட்டாக் அப்படிங்கிறது இனி துரிதமாக பல இடங்களிலும் வரும். அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் நம்முடைய அரசாங்கம் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சைபர் அட்டாக் அப்படின்னு சொல்லும்போதே உலகத்துல சைபர் அட்டாக்ல மிக சிறந்த வல்லுநர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஷ்யால தான் இருக்காங்க. மிக முக்கியமான டார்க் வெப் சைட்ஸ் எல்லாமே யாருடைய பெயரில் தான் இயங்குகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவினுடைய பெயரில் தான் இயங்குகிறது. ரஷ்ய மொழியில் மட்டும்தான் இயங்குகிறது அப்படிங்கிறது வேறொரு சிறப்பான விஷயம்தான். ஸோ அவங்க அந்த டார்க் வெப்பில் என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இவங்க சொல்கிற மாதிரி ஹேக்கிங் ஆகிருக்கலாம், இல்லாட்டி பலவிதமான டேட்டா தெஃப்ட் ஆகிருக்கலாம். இதெல்லாம் வரும் காலங்களில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ ஓவராலாக நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது இன்னைக்கு, அதாவது ஈவினிங் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவினுடைய நேரடி ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு முன்னாடி பிரான்சினுடைய அதிபரும் புட்டின் அவர்களும் பேசிக்கொள்ள போகிறார்கள். ஃபோன் வழியாக ஒரு கான்வர்சேஷன் பண்ண போகிறாங்க. அதுக்கான அப்டேட் அடுத்ததாக வெள்ளை மாளிகையில் ஜோ பைடன் அவர்கள் போடக்கூடிய மீட்டிங். இது எல்லாத்துக்குமான ரிசல்ட்டை இந்த உலகமே எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரியுது. அப்டேட் வரும்போது தமிழ் பொக்ஷத்தில் கண்டிப்பாக ஒரு காணொளி பதிவு செய்யலாம். ஸோ இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.